காய்ஸ் நம்ம விகடன் மேகசின் அதுக்கு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை பற்றி ஆதிக்க ரவிச்சந்திரன் இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ இந்த இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா சும்மா இடி இறக்குன மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது பார்த்தீங்கன்னா படத்தை எதுக்கு ஸ்டார்ட் பண்ண, படத்தில் டைட்டில் எதுக்கு வச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பயராக இருக்க விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபியுன்ற டைட்டில், அந்த டைட்டில் கார்டை எதுக்கு வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குள்ளேயுமே குட் பேட் அக்லின்ற 3 கேரக்டர் இருக்கும். பட் இது எப்போ வெளியே வரும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டு. ஸோ இந்த உலகம் குட்டா இருந்தால் நம்மளும் குட்டா இருக்கலாம், இந்த உலகம் பேடாக மாறிச்சுன்னா நம்ம அக்லியாக தான் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து 100% வந்து உண்மையான விஷயம். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு அக்லி கேரக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும் கைஸ். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். பட் அந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த கேரக்டர் வந்து வெளியே வரும். பட் இந்த உலகம் வந்து நம்ம என்ன தான் குட்டா இருந்தாலும் பேட் ஆக்கிடும் அப்படின்றது ஒரு 100% உண்மையான விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் படத்தோட கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படம் வந்து பட்டை கிளப்ப போகுது. ஏன்னா இந்த ஒன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மரண வெறியா இருக்குது கேட்ட உடனே. அதுலேயும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே எப்பவுமே ஏகேவை பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர், படத்தில் பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்லி கேரக்டர் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாளமாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம ஏகே ஒரு டைலாக் சொல்லுவார், டேய் நீ கெட்டவன் நான் கேடு கெட்டவன்டா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் எந்த அளவுக்கு விசில் கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி மங்காத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அக்லி கேரக்டர் தான் பண்ணார். ஸோ நெகட்டிவ் ஷேரில் ஏகே பார்க்கறதுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் குட் பேட் அக்லின்ற 3 கேரக்டருமே இருக்குன்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா படத்து மேலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது. படத்து மேலே பயங்கரமான ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 19 days இருக்குது படத்தோட ரிலீஸ்க்கு. ஸோ படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸாக நம்ம கொடுக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லின்ற டைட்டில் கார்டுக்கான ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.